Yamahaவோட XSR 155ல இருக்கக்கூடிய 3 பாசிட்டிவான விஷயங்கள் 3 நெகட்டிவான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் விஷயம் இந்த வெஹிக்கிள்ல கொடுத்திருக்க டிசைன் தான். ஒரு நியோ ரெட்ரோ டிசைன்ல பார்க்கவே சூப்பரா வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஹெட்லைட், டெய்லைட்ஸ், இண்டிகேட்டர் எல்லாம் எல்இடில இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. 4 விதமான கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டாவதா R15 MTல இருக்கக்கூடிய சேம் 155 cc கொண்ட லிக்விட் கூலிங் இருக்கக்கூடிய அதே இன்ஜின் தான் வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல ரிஃபைண்டான ரிலையபிளான பர்ஃபார்மன்ஸ் ரீதியாகவும் பெட்டரா இருக்கக்கூடிய இன்ஜின். மைலேஜ்லயும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. 50 to 55 km மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினா இருக்கும் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா பிரைசிங் தான். ஒரு 1,50,000 எக்ஸ்ஷோரூம் விலையில வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. தமிழ்நாட்டோட ஆன் ரோட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 1,86,000 1,92 வரைக்கும் ஆன் ரோட் விலைங்கிறது வரும். MT-15 பேஸ் மாடலை காட்டிலும் இதோட பிரைசிங் அப்படின்னு கம்மியா இருக்கு. பட் பேஸ் மாடல்ல கூட MT-ல வந்து எல்இடி இண்டிகேட்டர்லாம் வந்து வராது. பட் அந்த மாதிரியான விஷயங்களும் இதுல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சீட் தான். ஸோ சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சோலோ ரைடுக்கு தகுந்த மாதிரி சீட்டிங் வந்து இருக்குன்னு சொல்லுவேன். யங்ஸ்டருக்கு செட் ஆகிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃபேமிலி யூசேஜ்க்காக இந்த வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா லேடிஸ்லாம் ஒன் சைடாக உட்கார்றது, பில்லியன் ரைடருக்குலாம் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத வகையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. குஷனிங் MT-யோட பெட்டராக இருக்குது. பட் பில்லியன் சீட் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் தான். ஸோ இது வந்து ஹைவேக்கு தகுந்த மாதிரி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹைவேல ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பெட்டராக இருந்தாலும் சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது ரஃபான டெரைன்ஸில் ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற வகையில தான் இந்த சஸ்பென்ஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா வெயிட் வெறும் 137 கிலோ தான். இதுல பாசிட்டிவ் சைடும் இருக்கு, நெகட்டிவ் சைடும் இருக்குதான். பட் எல்லாமே வந்து வெயிட் கம்மியா இருக்கிறதுக்காக ஃபைபர் மெட்டீரியல் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பில்ட் மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பில்டா தான் கொடுத்துருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் எல்லா இடங்களும் தொட்டிங்கன்னா பிளாஸ்டிக்காக தான் இருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் மாதிரியான மாடர்ன் ஃபீச்சர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ல இல்ல. இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வெறும் 120 mm தானே ப்ரோ, அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லையா நீங்க கேட்பீங்க. பட் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா ரைட் ரிவ்யூல பேசியிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்க.